நீங்க எல்லாரும் இந்த காரை பார்த்துருப்பீங்க. இந்த கார் பேர் தான் எம்ஜி காமெட். இந்த காரை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த காரோட ஆன் ரோட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 9 lakhs to 10 lakhs வந்து வருது. நீங்க டாப் எண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 lakhs ஆயிடும். அந்த 10 lakhs பட்ஜெட்ல தான் உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே வரும். சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ல பெருசா எதுவும் இல்லை. சேஃப்டி ரேட்டிங் எதுவும் இல்லை. ஏர் பேக்ஸும் பத்தி எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. ரெண்டே ரெண்டு ஏர் பேக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த கார்ல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. இந்த காரை நீங்க சூஸ் பண்றதுக்கு இதோட சூப்பரா இருக்கிற ஆப்ஷன்ஸ் லைக் டாடா டியாகோ ஈவி இந்த மாதிரி காரை நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். சேஃப்டிக்கு பேர் போன கம்பெனி தான் டாடா கம்பெனி. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த எம்ஜி காமெட்டை வந்து எதுக்கு நீங்க சூஸ் பண்றீங்க எனக்கு சுத்தமா புரியல. ஒவ்வொருத்தவங்க சாய்ஸ், அதை நான் தப்பு சொல்லவே வரல. பட் இந்த காரோட டிசைனும் சரி, அப்பியரன்ஸும் சரி, எந்த விதத்துலையுமே வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இன்னொன்று இதை பற்றி ஆரம்பத்தில் பேசினாங்க. டிசைன் வந்து ஒரு மாதிரி மொக்கையாக இருக்குது, சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் ப்ரைஸிங் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு இந்த கார் வரும்போது நிறைய பேர் பேசினாங்க. பட் இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த காரை யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ரோட்ஸில் வந்து இந்த கார் இப்போ இருக்குது, விசிபிளாகவே இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா, டாடா நானோ ரிலீஸ் ஆகும்போது மக்கள் யாரும் வாங்கிறதுக்கு முன் வரவே இல்லை. ஓகேங்களா? அந்த மனுஷன் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்கோசம் தான் அந்த காரை செய்யவே ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த காரை ரிலீஸும் பண்ணாங்க. ஆனா அந்த காரை யாரும் கண்டுக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. அப்புறம் அந்த கார் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இந்த டாடா நானோ சூப்பரா இருக்குமே, 1 லட்சம் பட்ஜெட்ல ஒரு நல்ல கார் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி லேட்டரா ஃபீல் பண்ணாங்க. நிஜமாலே இந்த காரை கம்பேர் பண்ணும்போது டாடா நானோ எவ்வளோ பரவாயில்லன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க ஒரு 10 லட்சம் காசு போட்டு ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க ஷிஃப்ட்டோ இல்லை பலினோவோ போட்டு வாங்கிடலாமே. உங்களுக்கு ஈவி தான் உங்களுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ், நீங்க டாடா டியோக்கு வாங்கிடலாமே. இதோட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கம்மியான ப்ரைஸிங்ல இருக்கே. நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கு, சேஃப்டிக்கு பேர் போனது வேற, ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எம்ஜி காமெட் வந்து எப்படி மக்கள் யூஸ் பண்றாங்க எனக்கு ஐடியாவே வரல சுத்தமா. ஸோ இந்த கார் நீங்க வச்சிருக்கீங்களா? இதை பத்தின உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு போங்க, நம்ம பேசுவோம்.